ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு செவ்வாய் திசை, செவ்வாய் பகவான் என்ன செய்வார், இந்த பதிவில் பலன்கள் காணப்போகிறோம். மகரம் ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பதிவு பலன்கள் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. 9 நவகிரகங்களில் செவ்வாய் சூரியனை விட பெரிய நெருப்புக்கோள். மேசம் விருச்சிக ராசிக்கு, அதாவது காலபுருஷனுக்கு 1 8ஆம் வீட்டின் அதிபதி. காலபுருஷனுக்கு 4வது வீட்டில் நேசமும், காலபுருஷனுக்கு 10வது வீட்டில் உச்சமும் பெறக்கூடியவர். செவ்வாய் அப்படின்னாலே வன்முறை, யுத்தம், கலவரம், அடிதடி சண்டை. பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிட்ட நட்பு, பாசம், இரத்த உறவுகளுக்கெல்லாம் செவ்வாய்கிட்ட இடமில்லை. அடிதடி சண்டை, இப்படி தான் போருக்கான கிரகம். செவ்வாய்க்கு 7 ஆண்டு காலம் திசை உண்டு. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் கொடுக்கக்கூடியவர், அதாவது திருமண காரியங்களுக்கு மங்கள தோஷத்திற்கு செவ்வாய் தடைப்படுத்தக்கூடியவர். ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் பார்த்தீங்கன்னா லேட்டாகி தான் திருமணம் நடக்கும். அதாவது 30 வயதுக்கு மேலே, 35, 40, ஏன் 50 வயதுக்கு மேலாகி கூட இந்த செவ்வாய் தோஷம் இருந்தால் லேட்டாகி தான் திருமணம் நடக்கும். மகரம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 3வது திசையாக, திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு 2வது திசையாக, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பிறக்கும் போதே செவ்வாய் திசையில் பிறப்பீங்க. இந்த செவ்வாய் திசை மகர ராசிக்கு எப்படி இருக்கும், மகர லக்னத்திற்கு எப்படி இருக்கும்? மகரம் காலபுருஷனுக்கு 10வது வீடு. சூரிய குடும்பத்தில் சனி பகவான் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். சனி இருள் கிரகம். மகரம் பார்த்தீங்கன்னா முழுமையான ஒரு இருள் ராசி. மகர ராசிக்காரர்கள் அனுபவிப்பதை விட மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதிக கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் செவ்வாய் திசை வரவே கூடாது. மத்தியம வயதில் செவ்வாய் திசை வந்துச்சுன்னா அடித்தடி சண்டை, காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு, விபத்து, மரணம், இப்படி அனைத்தையும் மத்தியம வயதில் வந்துச்சுன்னா சந்தித்து விடுவார்கள். மகர லக்னத்தில் வந்தவர்களுக்கு செவ்வாய் திசை வரவே கூடாது. வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, சொத்து சார்ந்து பிரச்சனை, வீடு சார்ந்து பிரச்சனை. மகர லக்னக்காரர்களுக்கு மத்தியம வயதில் ஏது செவ்வாய் திசை வந்துருச்சுன்னா படாத பாடு படுத்தி எடுத்து விடும். கண்டிப்பாக மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு மூத்த உடன் பிறந்தவர்கள் இருந்தாங்கன்னா, அண்ணனோ அக்காவோ மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த உடன் பிறந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கஷ்ட ஜீவனம்தான். மூத்த உடன் பிறந்தவர்கள் இங்கே மகர லக்னத்தில் பிறந்தவர்களிடம் கோவிச்சிக்கிட்டு வீட்டை விட்டு கூட ஓடி போயிடுவாங்க. சாமியாரா, சன்னியாசமா, அல்லது வெளியில் போய் அவங்க ஜீவனத்திற்கு வேலை தொழில் செய்து வெளியில் போயிடுறாங்க, வீட்டுக்கே வரமாட்டாங்க. ஏன்னா மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த உடன் பிறந்தவர்கள் ஒரு தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு. மகர லக்னத்திலே செவ்வாய் உச்சம். இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை கண்டிப்பாக வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விபத்து, அறுவை சிகிச்சை, துர்மரணம் கூட ஏற்படும். மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உத்திராட நட்சத்திரமாக இருந்தால் 3வது திசை, திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 2வது திசை, அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் போதே ஜனனமகா திசை. மகரம் ராசி என்பளுக்கு செவ்வாய் திசை வரும்போது நீங்கள் குழந்தை பருவத்தில் இருப்பீங்க, படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதனால் செவ்வாய் திசை உங்களுக்கு பெரும்பாலும் பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அப்போ செவ்வாய் திசை யாருக்கு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா பெற்றோர்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு. பெற்றோர்கள் யுத்தமாக
அவங்க வந்து சண்டை கட்டிகிட்டே கிடப்பாங்க. பெற்றோர்களுக்குள் நிம்மதியே இருக்காது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தசை வந்துச்சுன்னா பெற்றோர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக பேசிக்க மாட்டாங்க. அப்பா வந்து அம்மாவை குறை சொல்கிறது, அம்மா வந்து அப்பாவை குறை சொல்கிறது, இப்படி மாற்றி மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மகரம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் திசை வரும்போது அப்பா வந்து கடன் வாங்கி 10 லட்சம் 20 லட்சம் அல்லது 50,000 1 லட்சம் இப்படி வந்து கடன் வாங்கி ஒரு வீட்டு மனை வாங்கிறது, விவசாய நிலம் வாங்கிறது, சொத்துக்கள் வாங்கிறது, அல்லது கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறது, கடன் வாங்கி ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது. மகரம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் திசை வரும்போது அப்பா வந்து கடன் பிரச்சனையில் போய் மாட்டிக்குவார். அப்பா வந்து கடன் வாங்கியே தீர்வார். அது வந்து சொத்து சார்ந்து நிலம் சார்ந்து தான். மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சொத்து பத்திரங்களை, வீட்டு பத்திரங்களை, வண்டி வாகனத்துடைய பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்று பல வருட காலம் கடன் கட்டி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது ஒத்திக்கு அல்லது வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு தன்னுடைய நிலங்களை மற்றவரிடம் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் விடக்கூடிய அமைப்பும் இந்த மகரம் ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டு. பெரும்பாலும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதில் செவ்வாய் திசை வரும்போது அப்பா வந்து கடன்காரராக ஆயிடுவார். அப்பா வந்து அதிகம் கடன் வாங்கி வச்சுருவார். அந்த கடனை கட்டங்காட்டியும் மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு 30-35 வயது பார்த்தீங்கன்னா ராகு திசையில் ஒரு முக்கால்வாசி போயிடணும். ராகு திசையில் சுக்கிர புத்தி வரும்போது மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்படியாக கடன் குறைஞ்சிரும். மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை வரவே கூடாது. செவ்வாய் வந்து உங்களுக்கு செவ்வாய் திசை வந்துச்சுன்னா பக்கத்தில் இருப்பவர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள், உறவினர்கள், அண்ணன் தம்பி இப்படி எல்லோரிடமும் பகை தான், விரோதம்தான். மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை வந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே கடும் போராட்டம். செவ்வாய் திசைக்கு முன்னாடி வரக்கூடிய திசை வந்து பார்த்திங்கன்னா சந்திரன், சூரியன். சனி பகவானுக்கு சந்திரனும் சரி, சூரியனும் சரி, செவ்வாயும் சரி, இந்த 3 கிரகங்களுமே கடும் பகை விரோதிகள். அப்போ வந்து சனி பகவானுடைய வீடான மகரத்திற்கு மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் திசை வரும்போது கடுமையான பாதிப்பு. அதுவும் செவ்வாய் வந்து சூரியனையோ சந்திரனையோ பார்த்து விட்டால் சூரிய சந்திர திசையில் கடுமையான போராட்டம், சாப்பாட்டு கூட வழி இருக்காது. அந்த அளவுக்கு உங்களை வந்து பாடாய் படுத்தி எடுத்துவிடும். செவ்வாய் திசையில் மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை பார்த்தீங்கன்னா சொத்து மூலம், வீடு மூலம், வாகனங்கள் மூலம் கடன்களை பெற்றோர்களுக்கு உண்டாக்கி விடுகிறது. அந்த கடனை நீங்களும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் நீங்கள் பணம் சம்பாதித்து கடனை அடைக்கிறக்கூடிய ஒரு கால அமைப்பாக மகரம் ராசி என்பதற்கு ஏற்படுகிறது. ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, மகர ராசி லக்னத்தில் வந்தவர்களுக்கு இந்த விவசாய நிலம் சொத்துக்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. மகரம் ராசி லக்னம் இதில் வந்து செவ்வாய் உச்சம் பெறும்போது ஆடு, மாடு, கோழி, வண்டி, வாகனம், விவசாய நிலம் இந்த மாதிரியான தொழில் தான் மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும். செவ்வாய் வந்து ஜென்ம ராசியிலே உச்சமாக இருக்கும்போது மகரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா 6 அடி உயரம், கட்டுமஸ்தான உடம்பு, நல்லா வலுவான உடம்பு, நெஞ்சோரம் கொண்ட உடம்பு. மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் வந்து லக்னத்திலே உச்சம் பெறும்போது உடம்பை வந்து இரும்பு போல் எதையும் தாங்கும் நெஞ்சத்தை கொடுத்து விடுகிறார். அதனால் வந்து யாரை வேண்டுமானாலும், எப்பேற்பட்டவரை வேண்டுமானாலும் எதுக்கும் திறமை, துணிச்சல், வீரம் இந்த மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து விடுகிறது. மகரம் ராசி என்பதற்கு செவ்வாய் திசை கொடுக்கக்கூடிய பலன்கள் வேறு, மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை கொடுக்கக்கூடிய பலன்கள் வேறு. மகரம் ராசி என்பதற்கு செவ்வாய் திசையில்
பெற்றோர்களுக்குள் பிரச்சனை, பிரிவினை, சண்டை சச்சரவு. பெற்றோர்கள் கடன் வாங்கி கடன்காரனாக அப்பா ஆகிவிடுவார். மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு விபத்து, அறுவை சிகிச்சை, துர்மரணம், இந்த மாதிரி மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு கடுமையான பாதிப்புகளை, சுக வேதனையை ஏற்படுத்துகிறது. இதுதான் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தரக்கூடிய பலன். உங்களுக்கு செவ்வாய் திசை எப்படி இருந்துச்சு? மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை வருது அப்படின்னால முன்னாடியே சூரிய சந்திர திசை வரும்போதே நீங்கள் யாரிடமும் சண்டை கட்டாமல், கை கட்டி, வாய் பொத்தி, மகரம் லக்னத்தில் பிறந்தவர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும். எடுத்தெறிந்து யாரையும் அனாவசியமாக பேசக்கூடாது. இதை மகர லக்ன நண்பர்கள் கடைபிடிச்சிங்கனாவே, சூரிய சந்திர திசையில் நிதானத்தை கடைபிடித்தாலே செவ்வாய் திசை ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 திசையுமே மகர லக்னத்தில் வந்தவர்களுக்கு பிரச்சனை தான். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கோடு இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.